இங்க பாத்தீங்கன்னா பட்டாஸ் ஃபேக்டரி ஓனரோட பொண்டாட்டி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாம போயிடுறாங்க. காணாம போன அம்மா நினைச்சு லேடிஸ் மேல ரொம்ப கோவத்தோடய வளர்ந்த ஹீரோ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப மறந்து பிடிக்கிறாரு. இவன் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, நம்ம சொத்தெல்லாம் வேஸ்டா போயிடும் சொல்லி இவனுக்கு ரொம்ப அழகாவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இவ்வளவு அழகான பொண்ணாட்டிய கல்யாணம் பண்ணி இவருக்கு விருப்பம் இல்லாதனால சாரின்னு சொல்லி வெளியே போய் பத்துக்கிறாரு. அவங்களும் எவ்வளவு அன்பா குட்டி பாக்குறாங்க. தலைவன் மசீரா மாதிரியே தெரியல, பிசினஸ் வேற கொஞ்சம் லாஸ்ட்லயே போயிட்டு இருக்குது. அதனால தலையை பிடிச்சிட்டு ஆபீஸ்ல உட்காந்து இருக்காரு. அந்த இருட்டுல போய் ஒன்னு இவர் கூட பேச ஆரம்பிக்குது. டேய் பாலச்சந்திரா, நான் சொன்னதை செஞ்சினா உன் பிசினஸ் பெருசாகுவேன், அப்படி இல்லைன்னா உங்க பிசினஸ் மொத்தமா முடிச்சு விட்டுருன்னு சொல்லி அந்த பேய் மிரட்டுது. இந்த விஷயத்தை உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கிட்டுமே சொல்ல முடியாம நைட்டு போய் தனியாக தூங்குறாரு. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு இவர் பயந்து எழுந்துக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த சத்தம் கேட்டு இவங்களோட ஒய்ஃப் வந்து இவர் கொஞ்சம் ஆறுதல் பத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா அந்த நேரத்துல வந்துடுறாங்க. இவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காகவே நல்ல ஒரு சாங் ஒன்று போடுறாங்க. ஆனா நம்மளுக்கு தான் ஒண்ணுமே புரியல. சாங் முடிச்சதுமே நேரா ஃபேக்டரிக்கு போயிட்டு தடவுல சாப்பாடும் போடுறாங்க. ஒய்ஃப் அங்க இருந்து கிளம்பி ரூம்ல இருக்கிற பேய் கிட்ட பேச ஆரம்பிக்குது. டேய் அப்பா பாலச்சந்திரா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். உன் ஒய்ஃபோட ஒரு சொட்டு ரத்தத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு, நான் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உன் பிசினஸ் ஓஹோன் ஆகிடுறேன். அப்படிலாம் முடியாதுன்னு எதனா சொன்னீங்கன்னா உன் பிசினஸ் மொத்தமா முடிச்சு விட்டுறேன், உன் கதையை முடிச்சிடுவேன். என்ன சொல்றேன்? சரி பேயும் பாவம் தான் ஒரு சொட்டு ரத்தம் தானே கேக்குதுன்னு சொல்லி இவரும் எடுத்துட்டு வந்து குத்துறாரு. அந்த பேய் அந்த இடத்துக்கு வந்து பட்டு ரத்தத்தை சாப்பிட்டு இதுக்கப்புறம் பிசினஸ் ஓஹோ அப்படின்னு போகுதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீயா தான் கூப்பிட்டா நான் இங்க வருவேன், இதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரியில இருந்தே கிளம்பி ஓடி போயிடுது. அந்த பேய் சொன்ன மாதிரி இவரோட பிசினஸ் வேற லெவல்ல போகுது. இவர் புதுசாவே ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சிடாரு. ஆசைப்படலாம், இவர் ரொம்ப பேராசைப்பட்டு இன்னொரு 10 டாப் ரத்தத்தோட குத்துலாம், இந்த ஊரே நம்ம விலைக்கு வாங்கிடலாமா சொல்லி அந்த பேயை மறுபடியும் திருப்பி இவர் கூப்பிட்டாரு. அந்த பேயை மறுபடியும் வந்து ஹாய் ப்ரோ எப்படி இருக்கிற, எல்லாம் பிசினஸ்லாம் நல்லா தானே போகுது, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு சொல்லி கேக்குது. இல்ல பேயே, நம்மளுக்கு இந்த 2 ஃபேக்டரி எல்லாம் பத்தாது, இன்னும் ஒரு 10 ஃபேக்டரி போட்டுலான்னு இருக்கிறேன், ஒரு 10 டாப் ரத்தம் தானே நான் குத்துறேன், என்ன டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. பாலு ப்ரோ என்ன பேசினீங்க, நான் பேய் போன தடவை நானா வந்து கேட்டேன், அதனால ஒரு ட்ராப் ரத்தத்தோட முடிஞ்சு போச்சு, இந்த தடவை நீயா என்ன கூப்பிட்ட, உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வர, நான் அவங்களை காலி பண்றேன், அப்படி நீ குடுக்கலாம் மொத்த பிசினஸ் லாஸ் பண்ணி விட்டுருப்பா, எனக்கு வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி அந்த பேய் சொல்லுது. இவனை பயந்து போய் இந்த விஷயத்துல உங்க அப்பா கிட்ட போய் சொல்றான். டேய் மகனே, இந்த பேய் நீ சின்ன பையனா இருக்கும்போதே வந்துச்சுடா, உங்க அம்மா நான் தான் இந்த மாதிரி பலி குத்தேன், அதனால தான் நம்ம பிசினஸ் பெருசாச்சு. இப்போ உங்ககிட்ட வந்து நீ தான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும், ஒரு பொண்டாட்டி போனா 10 பொண்டாட்டி கட்டிக்கலாம்டா சொல்லி தப்பாவே ஒரு ஐடியா குத்தி அனுப்புறாரு. இவன் அவன் பொண்டாட்டி கிட்ட போய் ஏதோ போய் சொல்லி அவங்க ஃபேக்டரி கூட்டு வந்துடுறான். அவங்கள பலி கொடுக்குற சமயத்தில் தான் டே நான் பிரெக்னன்ட் ஆகிறேன்டா, இந்த டைம்ல பார்த்து என்ன பலி குத்துறாதான்னு சொல்லி அவங்க கதறாங்க. அந்த ஃபேக்டரியில இந்த பேய் அந்த பொண்ணு வச்சு அங்க காலி பண்ணிட்டு இவனும் செம்ம டென்ஷன் ஆயிட்டு டே தகப்பா தப்பா ஐடியா குத்தி பொண்டாட்டியை காலி பண்ண வச்சிட்டாரான்னு சொல்லி அவங்க அப்பாவை காலி பண்ணிட்டாரு. வேற வழி இல்லாம ரொம்ப மன உளைச்சல் இந்த ஹீரோ அந்த ஃபேக்டரியிலே தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு.